வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டு வசதி வாரியத்திலிருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30,000 1,30,000 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு NBCC இந்தியா லிமிட்டிலிருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நவரத்ன கம்பெனி, அதாவது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு வசதி வாரியத்தின் கீழேங்கிற ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரில் மெக்கானிக்கலில் உங்களுக்கு 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பேசிக் பே சேலரி பார்த்திங்கன்னா 27,270 ரூபா. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே S3 லெவல் போஸ்டிங்ஸ், ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 3 இயர் டிப்ளமோ வந்து ஃபுல் டைமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60% பாஸ் பண்ணுவாங்க எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர்லேயே எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேசிக் பே 27,270 ரூபா. அலவன்சஸும் இருக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில் உங்களுக்கு 20 வேக்கன்சிஸ் இருக்குது. 27,270 ரூபா பேசிக் பே சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள், 60% மார்க் வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், ஓகேங்களா? ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில் இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா 27,270 ரூபா தான் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டில் ஐடி, சிஎஸ், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 30,000 1,30,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் டிகிரி பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளின், ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். அதாவது ஹார்ட்வேர் அல்லது நெட்வொர்க்கிங் அல்லது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அல்லது ப்ரோக்ராமிங் கேட்டகரியில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெலவென்ட் ஃபீல்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் PHE. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் டிகிரி சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். BE/BTechல சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு அதோட கூடவே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங்கோ அல்லது என்வைரன்மெண்ட் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள்.
2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவில் சிவிலில் வந்து உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் டிகிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தா எலிஜிபிள். அதாவது பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. 60% மார்க் இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஹச்ஆர்எம்மில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் MBA அல்லது MSW அல்லது 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா HRM PM IR இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 60% மார்க் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில். அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜபாக்ஸாவில் 1 வேக்கன்சிஸ். 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். கூடவே டிப்ளமோவில் டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அல்லது டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷனோ ஜேர்னலிசமோ அல்லது அட்வர்டைஸ்டிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து டெப்டி மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சி. சேலரி 50,000 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரியாக நீங்கள் குவாலிஃபைட் ஆகிருக்கணும். 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். கூடவே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரியில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. 90,000 2,40,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். 54 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் டிகிரி பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதோட அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 15 வருடங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. www.nbccindia.in என்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட்டோட் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அதேமாதிரி லேட்டஸ்ட்டு OBC சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் தரணும். ஓகேங்களா. அந்த மெயில் அட்ரஸு அதேமாதிரி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர்கிட்ட நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸ் இருக்குது. SC ST PWD கேட்டகரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ₹1,000 ஃபீஸ் பெய்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு லெவல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா S3 லெவலில் வரும். அந்த போஸ்ட்டுக்கு CBT டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா E0 லெவலில் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, அதோட பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து E3 E2 E1 போஸ்ட் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் மேனேஜரில் HRM, அசிஸ்டன்ட் மேனேஜரில் ராஜபாக்ஷா, அசிஸ்டன்ட் மேனேஜரில் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், டெப்டி மேனேஜரில் கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜரில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CBT டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் ஃபஸ்ட்டு இருக்க போஸ்ட்டுக்கு பர்சனல் இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதேமாதிரி இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடான ஏதாவது கொரியன் டெமோ இல்லை அடன் டெமோ அல்லது டேரெக்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டு வசதி வாரியத்திலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.